இன்றைக்கி சரோஜா சமையலில் கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். கத்திரிக்காய் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு 300 கத்திரிக்காய் எடுத்து தண்ணியில் போட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் வடித்த சாதம், தேவையான அளவு உப்பு, ஒரு 6 மிளகாய் வற்றல், அப்புறம் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6 வெள்ளைப்பூடு அரிசி, அப்புறம் தாளிப்பதற்கு கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு. நம்ம வற்றலை தனியாக வறுக்கணும். தனியாக சட்டியில் போட்டு சும்மா வறுக்கணும். எண்ணெய் ஊற்றாமலே வறுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பையும் அதே மாதிரி தனியாக வறுக்கணும். வறுத்துறோம். சீரகம், வெள்ளைப்பூடி இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து போட்டு வறுக்கலாம். வறுத்து எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் உப்பு போட்டு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடிக்கணும், பொடியாக அடிக்கணும். கடலைப்பருப்பை வறுத்தாச்சு, வத்தலை வறுத்தாச்சு, சீரகம், வெள்ளைப்பூடு வறுத்தாச்சு. வெள்ளைப்பூடை நம்ம உரிச்சி போட்டு தான் வறுக்கணும். தோலோடு போட்டோன்னா வெள்ளைப்பூடு வெடிக்கும். சீரகத்தையும் வெள்ளைப்பூடையும் ஒன்றா போட்டு வறுத்தேன். கடலைப்பருப்பை தனியாக வறுத்தேன், வத்தலை தனியாக வறுத்தேன். அதாவது கருக வறுக்கக்கூடாது. செம் நேரத்தில் வறுத்து உடனே எடுத்துடணும். இனிமேல் இதை நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம நல்லா மிக்சி ஜாரில் பொடியாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி விடாமல் பொடியாக எடுக்கணும். கடலைப்பருப்பு, வறுத்த சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் மிக்சியில் உப்பு போட்டு சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சாச்சு. சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய். நல்லா ஊற்றியாச்சு. இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதில் கத்திரிக்காயை போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, ஏற்கனவே நம்ம பொடியில் உப்பு போட்டிருக்கனால இதில் கொஞ்சம் போட்டால் போதும். உப்பு போட்டு நமக்கு மஞ்சள் பொடி தேவைன்னா போட்டுக்கிடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். அதில் போட்டாச்சு, எண்ணெயில் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு. நான் இந்த பொடியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால இதில் கொஞ்சம் குறைவாக தான் உப்பு போட்டிருக்கேன். நம்ம கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து மொத்தம் அந்த பொடியை போடணும். அந்த பொடியை போட்டாச்சு. நான் மஞ்சள் பொடி போடுறேன், கொஞ்சோண்டு போடுறேன் மஞ்சள் பொடி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் நம்ம கத்திரிக்காய் இப்படி கிண்டி கொடுக்கணும். எண்ணெயில் போட்டு வதக்கணும் இல்லையா, அதனால் இப்படி கிண்டணும். அப்போ அந்த உப்பு, இந்த பொடி எல்லாமே இதில் ஒன்று சேரும், மிக்ஸ் ஆகிடும். போட்டு நம்ம இப்படி வரவணும். அதை சாதத்தை அதில் போட்டு நம்ம வரவணும். வரவிட்டு அதுக்கப்புறம் இதை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடணும். ஊற்றிடணும், அவ்வளோதான். ஊற்றி கிளறிடணும். சாப்பாட்டில் ஊற்றியாச்சு. இன்னும் நம்ம அப்படியே கிளறிட வேண்டியது, அவ்வளோதான். கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சமையலில் சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.